2014 பிஜேபி வந்து அம்மா கூட வந்து கூட்டணி வச்சுக்கணும் எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அம்மா முடியாதுன்னுட்டாங்க, கடைசி வரையிலும் முடியாதுன்னுட்டாங்க. அதுக்கு முடியாதுன்றது மட்டும் இல்லாத லேடியா மோடியான்னு அந்த எலெக்ஷனை எதிர்கொண்டு 37 தொகுதியில் இவங்க ஜெயித்தாங்க. தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று அவர்கள் தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு துணையாக ஓ பன்னீர்செல்வம் போய் அங்கே சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது ஓரளவுக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஆண்டாங்க அவங்க. ஆனால் பிஜேபி அப்படி சொல்ல முடியாது. திராவிட மண்ணில் அவங்க கால் பதிக்க முடியாத காலில் அவங்கள வந்து வெளியிலே நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களால என்றைக்குமே வந்து இந்தியாவை ஆண்டோம் அப்படின்னு மார்க்கெட்டிக்க முடியாது. ஜெயலலிதாவுடைய உயிரை காப்பாற்றுறது, இன்னொரு பக்கம் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது, தங்கள் குடும்பத்தின் ஒரு உயிரை காப்பாற்றிக்கிறது, தங்கள் குடும்பம் சேர்த்து வச்ச பல ஆயிரம் கோடி கணக்கு சொத்தை காப்பாற்றணும். இந்த ரெண்டுத்துக்கும் இப்போ கிளாஷ் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சசிகலா வந்து எந்த காலகட்டத்திலையும் ஜெயலலிதாவை வந்து சாகடிச்சிட்டு நம்ம வரணும் அப்படின்றது நடக்காது. அந்த மாதிரி திங்கிங்கே வராது அவங்களுக்கு. ஏன்னா ஜெயலலிதா வந்து பூன்னா இது ஒரு நாறு தான். அவங்களுக்கு தெரியும் அது ஜெயலலிதா இல்லாத இவங்க இல்லை. அது ஜெயலலிதா வந்து ஒரு தங்க முட்டையிடுற வாத்து. அதை போயிட்டு வந்து இவங்க எந்த விதத்துலையும் ஒன்றும் அசைக்க முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி திரு பாலமுருகன் அவர்கள். வணக்கம். 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 சமீப காலமாகவே உங்களோட பேச்சு சோஷியல் மீடியாவில் வைரலாக அடிபட்டிருக்கு. குறிப்பாக அந்த ஜெயலலிதா மரணத்தை பற்றி நீங்கள் நீதி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் அதை கையில் எடுத்துருக்கீங்க? அது நான் இப்போ முன்னாடி இருந்தே கையில் எடுத்தேன். இந்த பிரச்சனையை வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஒரு பொதுநல வழக்கு ஒன்று நான் என்னுடைய மனைவி மூலிமா தொடர்ந்தேன். ஸோ அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய பாசிபிலிட்டிஸை பார்க்கணும். ஸோ நான் ஒரு கட்டத்துலேயும் நான் இருக்கிறேன். ஆறுமுகசாமி கமிஷனில் நான் அஃபிடேவிட் கொடுத்து என்னை விசாரித்தாங்க. ஸோ அது வந்து ஏன்னா இது என்னுடைய மெயின் இது என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு விரல் புரட்சி இயக்கம்னு ஒரு 100% வாக்களித்தலுக்கும் பணம் வாங்காமல் வாக்களித்தலுக்கும் ஒரு இயக்கம் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கும் இந்திய அரசியல் சட்டம் வந்து நமக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து 2016 ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு வேறு தங்களுக்கு வேண்டியவங்களே எடுத்து வந்து ஆட்சியை இது பண்ணுறது, தமிழ்நாட்டை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது மக்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு இது. ஸோ அதுதான் என்னுடைய மெயின் இது. அந்த ஜெயலலிதா இதில் வந்து நான் இன்வால்வ் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். முக்கியமாக இதில் திமுக வாக்குறுதி அவங்கள ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க சொன்ன ஒரு முதல் விஷயம் வந்து ஜெயலலிதா மரணத்தை நாங்கள் தீர விசாரித்து அதுக்கான நீதியை பெற்றுத்தருவோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்கள் அவங்கள கேட்கலாமே, நீங்கள் அவங்கள கேட்டிருக்கலாமே. இன்றைக்கி ஆட்சியாளர்கள் அவங்க தான் இல்லை. இப்போ கூட நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதில் முக்கியமான மேன் ஆஃப் த மேட்ச் ஆட்ட நாயகன் வந்து ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னாடி இருந்தது. ஸோ அவர் மேலே குறைஞ்சபட்சம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது வந்து கிரிமினல் ஆக்ஷன். அது வந்து ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஆனால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் இல்லாதவே எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு 6 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸுங்களை வந்து நியமிக்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமிக்குது. அங்கே அப்போலோவில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த 6 டாக்டர் பார்க்கவே விடலை ஜெயலலிதா அவர்களை. ஒரு நாள் கூட பார்க்கல. அதுக்கு காரணம் இவர் தான். ஸோ இப்படி நிறைய இருக்குது அவர் பேரில். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் அவர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2019 மார்ச்சில் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் ஆண்டிப்பட்டியில், நான் வந்தாக்கா என்னுடைய முதல் நடவடிக்கை இந்த மர்மம்
என்னன்றதை கண்டுபிடிச்சி அதில் சம்மந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது. அவர் சொல்கிற வார்த்தை ஜெயிலுக்கு அனுப்புன்றார். ஜெயிலுக்கு அனுப்புறது தான். செத்தவங்க வந்து குப்பனோ சுப்பனோ கிடையாது. அவங்க ஒரு முதலமைச்சர். எங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவங்கள தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு மர்மமான ஒரு முறையில் மரணம் நடந்திருக்குன்னா அது எந்த விதத்திலும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வந்தோடனே வளர்ச்சி திட்டம் பணிகள்னு நிறைய இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இதை தான் நான் முதன்மையாக செய்வேன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து இப்போ வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வந்து கொடுத்துட்டோடனே அவர் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அது வந்து நடவடிக்கைன்னு போனாக்கா அங்கே பாஜக ஆர்எஸ்எஸ் கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் கட்சியில் வந்து அங்கே தான் கையை காட்ட வேண்டியதாக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் இருக்கிற இந்த சூசகம் என்ன? ஏன் அதை வெட்ட வெளிச்சம் படுத்த மாட்டேன்றாங்க யாரும்? சசிகலா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அஃபிடேவிட்டில் வந்து ஆறுமுகசாமி கமிஷன் அஃபிடேவிட்டில் எதுக்கு அவங்க வேற ஒரு காரணத்துக்கு இப்போ அதாவது பன்னீர்செல்வத்தை வந்து மேலே குற்றம் சாட்டுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2014 பிஜேபி வந்து அம்மா கூட வந்து கூட்டணி வச்சுக்கணும் எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அம்மா முடியாதுன்னுட்டாங்க, கடைசி வரையிலும் முடியாதுன்னுட்டாங்க. அதுக்கு முடியாதுன்னது மட்டும் இல்லாத லேடியா மோடியான்னு அந்த எலெக்ஷனை எதிர்கொண்டு 37 தொகுதியில் இவங்க ஜெயித்தாங்க. இது வந்து அவங்கள வந்து பிஜேபி வந்து இதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க வந்து தக்க சமயம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிமுகவை அழித்து விட்டு, அவங்க சொல்கிற வார்த்தை அதிமுகவை அழித்து விட்டு தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று அவர்கள் தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு துணையாக பன்னீர்செல்வம் போய் அங்கே சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இவங்க சொல்கிறது ஓரளவுக்கு உண்டு. அதுதான் இங்கே நடந்துட்டு அதுதான் அது வந்து என்னன்னாக்கா அதாவது ஒரு பிஜேபிக்கு வந்து இப்போ காங்கிரஸ்னு வச்சுங்க, அவங்க பெருமையை இப்போ சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து இந்தியாவை ஆண்டோம், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஆண்டாங்க அவங்க. ஆனால் பிஜேபி அப்படி சொல்ல முடியாது. திராவிடன் லேண்டில், திராவிடர் மண்ணில் அவங்க கால் பதிக்க முடியாத அவங்கள வந்து வெளியிலே நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களால என்றைக்குமே வந்து இந்தியாவை ஆண்டோம் அப்படின்னு மாற்றிட்டிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து எது மூலிமா வர முடியும், அவங்களால தனிச்சையாக வளர முடியாது. ஒன்று அழித்து தான் இவங்க வளரணும். திமுக கிட்ட முடியாது, ஆனால் அண்ணா திமுகவோட முடியும். எப்படி முடியும்னா அங்கே ஜெயலலிதான்ற ஒரு ஒற்றை தலைமை அதை அப்புறப்படுத்திட்டாக்கா அவங்க வந்து அண்ணா திமுகவை கையில் எடுத்துக்கலாம். இது வந்து இவங்களுடைய திட்டம். அதுக்கு என்ன, இந்த 2014 இந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்குது. இவங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போலோ மருத்துவமனையில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைமு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஐபி மூலிமா தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இவங்க அப்போலோவில் தான் இவங்க வந்து சேருவாங்க, அங்கே தான் அட்மிட் ஆவாங்கன்றது தெரியும். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுக்காக 2016 ஜனவரியில் என்ன பண்ணுறாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலில், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லா டாக்குமெண்ட்டும் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போலோவை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் ஜெயலலிதா. அவங்களுக்கு 2016 சரியான அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க இங்கே தான் வந்து அட்மிட் ஆவாங்கன்னு ஒரு வலை விரிச்சிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க செப்டம்பர் 22 2016 உடல்நிலை சரியில்லாமல் போய் அங்கே போய் அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆனோடனே உள்ளே போனவங்களே வெளியே வர விடாமல் பண்ணிட்டாங்க. இது முழுக்க திருமதி சசிகலா அவர்கள் தான் அவங்க கூடவே பயணித்தாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சசிகலாவுக்கு வந்து அது முதல்ல அவங்க அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அட்மிட் ஆன பண்ணி கொஞ்ச நாள் தெரிஞ்சிட்ருக்கும். என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, சசிகலா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதாவுடைய உயிரை காப்பாற்றுறது, இன்னொரு பக்கம் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது, தங்கள் குடும்பத்தின் ஒரு உயிரை காப்பாற்றிக்கிறது, தங்கள் குடும்பம் சேர்த்து வச்ச பல ஆயிரம் கோடி கணக்கு சொத்தை காப்பாற்றணும். இந்த ரெண்டுத்துக்கும் இப்போ கிளாஷ் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க,
தங்களை பாதுகாக்க சொத்து தான் முக்கியம். தங்க சொத்து தங்கள் உயிர் அதுதான். இதுக்கு வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்குதுன்னாக்கா ஏற்கனவே வந்து அவங்கள வந்து 2011 வந்து அவங்க வந்து ஜெயலலிதாவை வந்து அப்புறப்படுத்திட்டு இவங்க ஆனால் இங்கே ஒரு சலசலப்பு வந்து நம்ம ஜெயலலிதா மரணத்தை அப்போவே நம்ம பார்த்தோம். இல்லை போயஸ் தோட்டத்தில் வந்து சசிகலா அம்மையாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு வாக்குவாதம், அவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதில் கீழே விழுந்தாங்க அம்மையார். அப்போ தான் அப்போலோவுக்கு எடுத்து போகப்பட்டது. இப்படிலாம் நம்ம அந்த சலசலப்புலாம் நம்ம அந்த சலசலப்பில் அது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ரொபகண்டா. அது அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல இருந்து அது பண்ணுறாங்க. அந்த முதல்ல இந்த அம்மா சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் பிரிக்கணும். ஸோ அது 2011 ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இந்த 2011 அவங்க வந்து பெங்களூரில் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் போய் பெங்களூரில் ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது ஜெயலலிதா உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டால் எப்படி நம்ம ஆட்சியை கைப்பற்றுறதுன்னு ஒரு டிஸ்கஷன் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே வந்து அப்போ வந்து டிஜிபி வந்து இப்போ கர்நாடக டிஜிபியும் இங்கே இருக்கிற உளவுத்துறை தலைவர் வந்து ராமானுஜம் ஐபிஎஸ் அவரும் பேட்ச்மேட்டு. அவரு அங்கேருந்து டிஜிபிகிட்டேருந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இவர் வந்து ஜெயலலிதா கிட்ட கொடுத்துருக்காரு. அது என்ன ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை சொத்து குவிப்பு கேஸில் வந்து உள்ளே போயிட்டா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அவங்க யோசிக்கணும். யார் சிஎம் ஆகுறது, அது நான் இந்த மேபி டிடிவி தினகரன் ஆக்கிறதா என்ன இது அப்படின்றது அவங்க ஒரு பேச்சு இருக்கலாம். இது வந்து தப்பானதுன்னு இல்லை. ஆனால் ஜெயலலிதா வந்து ஒரு எமோஷனல் டைப் பண்ணுறதா அதான் அவங்களால அது மாதிரி எடுத்துக்க முடியாது. உங்களை கவுத்திட்டு இவங்க வர பார்க்குறாங்கன்னு எட்டுன்னு வந்து விட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களை எல்லோரும் வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இன்னொரு டைம் வந்து இவங்க ஸ்லோ பாய்சனிங் கொடுக்குறாங்கன்னு ஒரு பொருளை கழிப்பு விட்டாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ள மக்கள் மத்தியில் வந்து சசிகலா மேலே பெரிய ஒரு அதிருப்தி கோபம் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்க அட்மிட் ஆகும்போது இந்த வதந்தியை பரப்பி விட்றாங்க. பெண் மண்டையில் அடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு வந்து வாக்குவாதம் நடந்து படிக்கட்டில் விழுந்தாங்க, அடிபட்டு வந்தாங்கன்னா நான் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவனுங்களே வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட சூழ்ச்சின்னு சொல்கிறீங்க. ஆமாம். சசிகலா வந்து எந்த காலகட்டத்திலையும் ஜெயலலிதாவை வந்து சாகடிச்சிட்டு நம்ம வரணும் அப்படின்றது நடக்காது. அந்த மாதிரி திங்கிங்கே வராது அவங்களுக்கு. ஏன்னா ஜெயலலிதா வந்து பூன்னா இது ஒரு நாறு தான். அவங்களுக்கு தெரியும் அது ஜெயலலிதா இல்லாத இவங்க இல்லை. அது ஜெயலலிதா வந்து ஒரு தங்க முட்டையிடுற வாத்து. அதை போயிட்டு வந்து இவங்க எந்த விதத்துலையும் ஒன்றும் அசைக்க முடியாது. சரிங்களா? அதுதான் நீங்கள் இதுக்கு திட்டமிடலில் வந்து ஓபிஎஸ்ஸை பயன்படுத்தினாங்க பாஜக அரசு சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் திருமதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு தர்ம யுத்தம் செஞ்சார். ஆமாம், தர்ம யுத்தம் இது நீதி வேணும் அப்படின்னு செஞ்சார். அவர் தான் போயிட்டு இந்த விஷயத்தை சமாதி முன்னாடி உட்கார்ந்து இதெல்லாம் தொடங்கி. எப்படி சமாதி முன்னாடி உட்காந்தாரு போய் அவர் மௌன விரதம் இருந்தார்? எப்படி யார் சொல்லி போய் உட்காந்தாரு? எல்லாமே குருமூர்த்தின்னு சொல்கிறாங்க. குருமூர்த்தியே சொல்கிறாரு. எல்லாமே குருமூர்த்தியே சொல்கிறாரு. வேறு யாரும் சொல்லலை, குருமூர்த்தியே சொல்கிறாரு. இந்த மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி 2017 வந்து அவர் என்னை வந்து சந்தித்தார். அப்போ வந்து அவர் வந்து அவரை பார்த்து நான் பேசின அவர் திட்டனா அதை வந்து வெளியில் சொல்ல முடியாது. எங்கே சொல்கிறாரு இதை வந்து துக்ளக் ஆண்டு விழாவில் சொல்கிறாரு. அது வந்து வெளியில் இங்கே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கடுமையாக அவரை திட்டினேன். அவர் பார்த்து நான் கேட்டேன், நீங்களாம் எதுக்கு ஆம்பளைங்களாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் கேட்டார் என்கிட்ட, என்னங்க சார் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் போயிட்டு அந்த அம்மா சமாதியில் போய் மௌன விரதம் வருங்க, எல்லாம் நல்லா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் போய் மௌன விரதம் இருந்தார். அரசியலே தலைகீழாக மாறிச்சுன்றார். ஸோ அப்போ யார் பண்ணுது அதை? ஆர்எஸ்எஸ் தானே. குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்ன்றதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆர்எஸ்எஸ் தான் பிளான் அது. ஏன்னாக்கா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தாம்பலத்தட்டில் எட்டுன்னு போய் வச்சு அந்த சிஎம் போஸ்ட்டை இவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, பன்னீர்செல்வத்துக்கிட்ட. பன்னீர்செல்வம் அந்த கோட்டை விட்டுட்டு ரிசைனேஷன் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோடனே குருமூர்த்தியால் எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்படி ஒரு திட்டுறாரு. திட்டிட்டு ஏன் இங்கே இப்போ இந்த அம்மா சாமர்த்தியமாக மூவ் பண்ணி அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்கே இவங்களே வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க. இவங்களே வந்து சட்டமன்ற குழு அந்த தலைவராகவும் ஆகிட்டாங்க. சிஎம்மாக பதவி பிரமாணம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை திரும்ப தடுத்தாங்க அவங்க. இது தடுத்ததெல்லாம் சசிகலா அம்மையார் வரக்கூடாதுன்னு தடுத்ததெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான். ஆமாம், அதுக்கும் அந்த ஜனவரி 8ஆம் தேதி 2017 சசிகலாவும் போயிட்டு அவங்கள சந்திக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குந்த சசிகலா தானே? ஆமாம்,
அதாங்க போயிட்டு 2017 ஜனவரி 8ஆம் தேதி போயிட்டு சசிகலா வந்து டிடிவி தினகரன் நினச்சி குருமூர்த்தியை சந்திக்கிறாங்க. அதையும் குருமூர்த்தியை தான் சொல்கிறார், நம்ம சொல்ல. இதில் வந்து தந்தி டிவியில் ராஜபாட்டைன்னு ஒரு ப்ரோக்ராமில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவர் என்னை சந்தித்தார், நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்று தான், நீங்களோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களோ நேரடியாக அரசியலுக்கு வராதிங்க, மறைமுகமாக என்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டோ அதை இது பண்ணிங்க, நீங்கள் நேரடியாக வரக்கூடாது. என் பேச்சை கேட்காத நேரடியாக வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து வரும், இழப்பு வருன்றார். ஸோ அதுதான் அவர் பண்ணி காமிச்சாங்க. இன்றைய அரசியல் நடப்பு இதெல்லாம் வந்து முன்கூட்டியே கணிச்சு இதெல்லாம் செயல்படுத்திருக்கிறது தான் பாஜகவோட திட்டம். அந்த வடிவத்தை தான் இன்றைக்கி நடைமுறை ஆகிட்டு இருக்கு. ஆமாம், பாஜக நினைச்சது இப்போ நடந்துட்டு வருது. இன்றைக்கி வந்து அந்த அதிமுக வந்து அவங்க பிடியில் இருக்கிறாங்க. பார்ப்போம். நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கீங்க. அதுவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இந்த நேர்காணலை பார்ப்பார், பார்த்தா என்ன பதில் சொல்லுவார், ஜெயலலிதா மரணத்தில் என்ன நடந்தது இதெல்லாம் அவர் தான் சொல்லணும். ஆறுமுகசாமி கமிஷன் என்னாச்சு இதெல்லாம் திரு மு.க.ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். உங்கள் நேரத்தை கொடுத்து மிக்க நன்றி. வணக்கம்.